நமக்கான மாதிரி அன்னை மரியா தான். நாம் அன்னை மரியாவை உற்று நோக்கும்போது, நான் ஏற்கனவே சொன்னேன், அன்னை மரியா எதிர்கொள்ளாத பிரச்சனைகள் என்று ஒன்று இல்லவே இல்லை. என்றாலும் கடவுள் என்னை வழிநடத்துவார் என்று ஆழமாக நம்பிக்கை கொண்டு அந்த எதிர்நோக்கை துணையாக கொண்டு பயணிக்கிறார், அதில் வெற்றி கொள்கிறார். ஆக அவநம்பிக்கை மிகுந்திருக்கக்கூடிய நமது வாழ்வு அன்னை மரியாவை உற்று நோக்க வேண்டும். அன்னை மரியாவை நாம் எப்பொழுது உற்று நோக்குகிறோமோ அப்பொழுது நம்முடைய பயணத்துக்கான மனத்திடனை நாம் பெறுவோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மூன்றாவதாக, அன்னை மரியா அன்பினால் ஆள்பவராக இருக்கிறார் என்று நான் சொன்னேன். இன்னைக்கு அன்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இன்று நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளில் பொருள் அற்றுப்போன ஒரு வார்த்தையாக இன்று அன்பு மாறிவிட்டது என்று சொல்கிறார்கள். ஆங்கிலத்தில் இட் இஸ் த மோஸ்ட் சாண்டியஸ்ட் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கையில் மணலை அள்ளி லைட்டாக நீங்கள் எப்படி கையை எப்படி திருப்பினீங்கன்னா எல்லா மணலும் கீழே போயிடும். அந்த மாதிரிப்பட்ட ஒரு வார்த்தை அன்பு என்று சொல்கிறார்கள். இன்றைக்கி எதுக்கெடுத்தாலும் அன்பு, ஐ லவ் யூ அப்படிங்கிறது இன்றைக்கி ஒன்றுமே இல்லை. எல்லாரையும் பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக மாறிவிட்டது. அதனால் நம்ம ஐ லவ் யூன்னு சொல்கிறதுனாலேயே அந்த வார்த்தையினுடைய கணாகணத்தை உணர்ந்து விட்டோமா, அதை நம்முடைய வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டோமா என்று சொன்னால் அது இல்லை. அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியா யார்கிட்டையும் போய் ஐ லவ் யூன்னு சொல்லலை. எலிசபெத் அம்மாட்ட போய் நான் ஐ லவ் யூன்னு சொல்லலை. அந்த குடும்பத்திடம் போய் காணா ஒரு திருமணத்தில் இக்கட்டில் மாட்டிக்கொண்ட அந்த குடும்பத்தினரிடம் போய் நான் ஐ லவ் யூ என்று அவர்